வணக்கம். இந்த பதிவு வந்து கிறிஸ்தவ தமிழர்களுக்கான பதிவு. அதாவது வெளிநாடு, குளிர் நாடுகள் இருக்கிற கிறிஸ்தவ தமிழர்களுக்கு அல்ல, வெட்க நாடுகள் இருக்கிற கிறிஸ்தவ தமிழர்களுக்கான பதிவு. நீங்க கிறிஸ்துமஸை கொண்டாடினீங்க இந்த போன டிசம்பர். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா அந்த ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு மரத்தை வேண்டி, அந்த பச்சை கலர் மாதிரி ஒரு மரம் வேண்டி அதுக்கு பரிசு பொருளை வச்சுதான் எல்லாரும் கொடுக்குறீங்க. பால் மாவுக்கே வழி இல்லை, ஆனா இதுகளை செய்யறீங்க. தெரியும். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, உண்மையிலே இப்படி செய்யக்கூடாது. இது வந்து அது அந்த பைன் ட்ரீ வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து பைன் ட்ரீ, அந்த பச்சை மரம் வந்து பைன் ட்ரீ. தெரியும். அது பனி பெய்கிற நாடுகள்ல மாத்திரம் தான் வளரும். அப்ப ஜெருசலத்துல அந்த வளரையில இயேசுநாதருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப வெள்ளக்காரன் அந்த மரத்தை தெரிவு செஞ்சது ஏனென்றா, குளிர் நாடுகள்ல அந்த மரம் ஒன்று தான் பச்சையா இருக்கும். குளிர் நேரங்கள்ல மற்ற எல்லா மரமும் இலையெல்லாம் உதிர்த்து தடியா வெறும் காஞ்சு போய் ஏதோ பட்ட மரம் மாதிரி தான் இருக்கும். வெறும் தடியலா தான் இருக்கும். இல்லையா, ஒரு இலை கூட இருக்காது. அப்ப இதுதான் ஒன்று பச்சையா இருக்கு என்று போட்டு அவன் அதுக்கு பேர் எவர்கிரீன் ட்ரீ என்னும் ஒன்று வச்சிருக்காங்க. ஏனென்றா அதான் பச்சையா இருக்கு மாவட்டம்ல. ஆனா அப்படி பார்த்தா எங்கட ஊர்களில எல்லா மரமும் எவர்கிரீன் ட்ரீ தான். எல்லா மரமும் பச்சையா இருக்கும், எப்பயோ ஒரு இலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த பைன் ட்ரீ மாத்தான் இருக்கு. அப்ப அவன் அதுக்காக அந்த பைன் ட்ரீயத்தான் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப எங்கட தமிழாக்களும் வெக்க நாள் இருக்க, நீங்க எல்லாம் காசை கொடுத்து அந்த பிளாஸ்டிக் மரத்தை வேண்டி வைக்கிறீங்க. அது உண்மையில சுகாதாரத்துக்கு, வெளி சுகாதாரத்துக்கு உண்மையில சரியில்லை. நீங்க ஒரு பிளாஸ்டிக் செய்யறீங்க, அதை இன்னும் பல்லா போனோம்னா நீங்க காப்பச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. குப்பைக்க போடுவீங்க, அதுல எல்லாம் செய்ய போடுவீங்க. அப்படி செய்யாம அங்க என்ன மரம் இருக்கோ அந்த மரத்தை நீங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீயா உபயோகிக்கலாம். நீங்க இந்த மரத்தை தான் வச்சா தான் கிறிஸ்துமஸ் நடக்கும்ன்றது எல்லாம் ஒரு என்ன சொல்ற அடிமை சிந்தனை. வெள்ளக்காரன் தனக்கு இந்த மாதிரி அவன் செஞ்சிருக்கான். இப்ப நாங்களும் அதே மாதிரி, ஐயோ அவன் செஞ்சுட்டான் அப்ப நாங்களும் செய்யணும் செய்யும். நீங்க உங்களுக்கு என்னதோ அதை செய்யும். உங்களோட வீட்டுல என்ன மரம் இருக்கோ அந்த மரத்தை செய்யுங்க. ஒரு மரத்தை எடுங்க, ஒரு செய்யுங்க. ஒரு இயற்கையான மரம் அது அது என்னது பூமிக்கும் பிளாஸ்டிக் மாதிரி வந்து நச்சு பொருள் ஆகா. சரியா? நன்றி, வணக்கம்.